பெண்கள் தரப்பில் வந்து ஓப்பன் பண்ணி மைக் வாங்கிக்கோங்க. இடத்துல பயான கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். சாமி கேட்குறா? ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எங்கள் மகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம் அனைவர் மீதும் என்றென்றும் நீடித்து நம்புமாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற ரமலான் மாத நோன்புகளை கொண்டவர்களாக அதனுடைய இரவுகளிலே அதிகம் இபாதத்துகள் செய்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அன்பை பெற வேண்டும். நாளை மறுமையிலே சோழம் செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கொண்டிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் கொண்டு வரப்பட்டோமோ அதற்கு உண்டான கூலியினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் விருப்பமாக தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பாவத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம நேற்றைய இடத்துல பார்த்தோம். இப்போ உங்களுக்கு மைக்கு கொடுத்துருக்கிறது வந்து இடையில, அதாவது நம்ம செஞ்ச பயான்ல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இடையில நம்ம வந்து கேள்வி கேட்போம். ஏன்னா வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய நாம வந்து நம்முடைய சிந்தனைகளை ஒருங்கிணைச்சு பயான சொற்பொழிவுகளை கேட்டாதான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புராண வசனங்களோ ஏதாவது ஒரு ஹதீஸினுடைய சம்பவங்களோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதற்கு அது ஒரு காரணியாகும். பயான்ல வந்து உட்கார்ந்துட்டு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேற உலகத்துல, மர்க்கஸுக்கு வெளியில, வீட்டுல, கடை வீதியில, நோன்பு பெருநாள் வந்து வரப்போகுது, ட்ரெஸ் எடுக்கணுமே, அப்ப இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில நம்முடைய சிந்தனைகள் உள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பிரயோஜனம் பண்ணாம போயிடும். நம்ம சிந்தனைகளை ஒருங்கிணைச்சு நாம் வந்த நோக்கம் என்ன என்பதை விளங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக நம்ம இங்கே அமரணும் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்தினாக தலைப்புக்கு நம்ம போயிடலாம். நேற்றைய தினத்துல பல விஷயங்கள் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். அதுல பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப பெண்கள் பகுதியில் அந்த விஷயம் ஞாபகம் தான் சொல்லுங்க. பாவம்னா என்ன?
மைக் கொடுத்துருக்கா. பெண்கள் பகுதியில் நம்ம நேற்று சொன்னோம் பாவம்னா இதுதான் அப்படின்னு. அந்த விஷயங்கள் என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பெரும் பாவங்களை பத்தி சொல்லிட்டு அதுல பெரும் பாவங்கள் 10 பாவங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் ஷிர்க் வைக்கக்கூடாது, சூனியம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அனாதைகளை நிந்திக்க கூடாது, வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடாது, பத்தினி பெண் மீது அவதூறு சொல்லக்கூடாது. பாவத்துக்கு அளவுன்னு சொல்லியிருந்தேன். சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் சொல்லியிருக்கேன். சரி, வேற ஆண்கள் பக்கத்துல கொள்கைக்கு நடுவே கொடுக்க போறது கூட ஒரு பாவம். நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். சரி, வேற ஆண்கள் பகுதியில சொல்லுங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சாராம்சம். இப்ப நீங்க பெண்கள் பகுதியில் சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய சாராம்சம். அடுத்தவங்களுடைய மாட விஷயத்தை சரி, வேற வேற பெண்கள் செய்வது தெரியுமா? சரி, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். இறைவன் எதை தடுத்தானோ அதை செய்யறது பாவம். பாவத்தினுடைய இலக்கணம் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடை செய்தார்களோ அந்த தடையை மீறுவது பாவம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அனுமதித்தார்களோ, எதை செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்தார்களோ அந்த விஷயத்தை செய்யாம இருக்கிறது பாவம். அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். நல்லா தொழுக சொல்லி இருக்கிறான், நம்ம தொழுகாம இருந்தோம்னு சொன்னா அது பாவம் ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம். இந்த 2 விஷயத்துக்குள்ள இது எல்லாமே வந்தோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அது பாவம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அனுமதித்தார்களோ, எதை வலியுறுத்தினார்களோ அந்த விஷயத்தை செய்ய தவறினால் அது பாவம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்களும் கிடையாது. எப்பேற்பட்ட ஆய்வா இருந்தாலும் சரி, 7 வருஷம் படிச்சாலும் சரி, 10 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, அல்லான்னு வாயை தந்தாலே அல்லாஹ் தான் வருது. அவருடைய வாயிலிருந்து திக்கு வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான், நபிமார்கள் உட்பட அப்படிங்கிற செய்தியை நம்ம எனக்கு பார்க்கணும். சரி, இப்ப பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணத்தினால அவன் பாவம் செய்யறான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். பெண்கள் செய்து வேற யாராவது சொல்லுங்க. அதுக்கு நான் சில உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தோம். 4 உதாரணம் சொல்லியிருந்தேன். என்னென்ன காரணத்தினாலதான் மனுஷன் பாவத்தில் போய் விழுந்துடுறான், அந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் இருக்குதா? இருந்தா சொல்லுங்க. அதாவது பாவத்தில் ஒரு மனிதன் விழுவதற்கான காரணம். சரி, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேற ஆளா? வேற சொல்லணுமா? நீங்களே வேற சொல்லுங்க. சரியா? ஆண்கள் பகுதியில வசதி கேட்பா. சரி, மைக் கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் அதிகப்படியான ஆசைப்படுவதனால கணவன்மார்கள் அந்த மாதிரி வட்டி வாங்கி அவருக்கு பாவத்தில் மாதிரி தருகிறார்கள். பெண்களுடைய அழுத்தத்தின் காரணத்தினால பல பேர் பாவத்தில் போய் விடுகிறாங்க. அதுல ஒரு காரணம் வட்டி. வேற நெருக்கடியின் காரணத்தினால வேற சரி,
பெரும்பான்மையான மனிதர்கள் பாவத்தில் விழுவதற்கு அந்த பாவம் வந்து இவருக்கு ஆசையை தூண்டுது. அதனால வந்து அந்த பாவத்தை போய் விழுறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒருத்தர் போனை பார்க்குறாரு. போன நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதிகமா போனை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் அந்த போன்ல வந்து ஒரு சினிமா பாடலை பார்க்குறாரு, ஒரு திரைப்படத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா அது ஆசை தான் காரணம். இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை, இதுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையின் காரணத்தினால ஒரு சினிமாவை பார்க்கக்கூடியதா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு மதம் இருக்கக்கூடியவர், ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடியவர், இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்னதான் இருக்குன்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசைகள் அந்த பாவத்துல போய் விழ வச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்முடைய நண்பர்கள், தவறான ஒருத்தர் நம்ம நண்பனா தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொன்னா பாவம் செய்வதற்கு அவனே போதுமானவன். அவனிடத்துல எந்த ஒரு விவாதமும் கிடையாது, இறைச்சமும் கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மளையும் கூட என்னவான் கூட்டிட்டு போயிடுவான். அதே மாதிரி நெருக்கடிகள், சிரமமான சூழ்நிலைகள், ஒரு வீட்டை திரும்பி மவுத்து வந்துருச்சுன்னு அந்த மவுத்து வந்து இவருடைய உள்ளத்தை போட்டு அப்படியே அந்த நினைவுகளாவே இருக்கும். என்னடா நான் நேற்று வரைக்கும் என் கூட இருந்தா அப்படியே, இன்னைக்கு போயிட்டா அப்படியே, ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குது. அப்ப அந்த வேதனையை சரி செய்யறதுக்கு என்ன அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது அதுல வந்து நம்ம பாவம் போகக்கூடிய ஒரு காட்சி வந்து பார்க்கிறோம். சில நேரங்களில் பெண்கள் பண்ணுவாங்க, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நினைப்பாங்க ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அது பைத்தியக்கார மாதிரியான ஒரு சேட்டைகள் நம்ம செஞ்சிடக்கூடாது. கண்ணை கடிச்சிடக்கூடாது, சட்டையை கிழிச்சக்கூடாது, ஒப்பாரை வச்சிடக்கூடாது. இதெல்லாம் பாவம் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மாதிரி அதை தடுத்து இருக்கிறாங்க. உங்களை யாராவது மொத்தம் போயிட்டாங்கன்னா ஒரு துக்கமான ஒரு காரியம் நடந்துச்சு சொன்னா சட்டையை போய் பிடிச்சுக்கிறாங்க, கண்ணை கடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நினைப்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுக்கான காரணம் என்ன? துக்கம். அப்ப கவலைகள், துக்கம் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் தவறு செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஏரியா, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த மாதிரியான ஏரியாக்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும், தொற்று கொண்டு விடும். அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வம்சாவளி, பாரம்பரியம், பாட்டைங்க வந்து இதே செய்யறோம், அதை எங்களால் விட முடியல அப்படின்னு சொல்லி அந்த வளமையாக ஒரு தவறு இருந்தான்னு சொன்னா வருஷம் அந்த பாட்டியா, சந்தனக்கூடு, தர்கா, தட்டு, தாயத்து எல்லாத்துக்குமே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதோடைய ஃபியூச்சர்னு தாத்தா காலத்து பண்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லாத காரணத்தினால பெரும்பான்மையான மக்கள் பாவத்தில் விடக்கூடிய காட்சியை பார்க்கணும். நிறைய தவறுகள் செய்யக்கூடிய மக்கள், அவங்களுக்கு குரான் என்ன, ஹதீஸ் என்ன எல்லாம் தெரியும். ஆனால் குரான்லயும் ஹதீஸ்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாத காரணத்தினால, மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாத காரணத்தினால பெரும்பான்மையான நபர்கள் தவறு செய்யக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக வாழ முடியுது. நமக்கு என்ன நல்லா கொடுத்திருக்கிறானோ அதை வச்சு மனநிறைவு அடையாமல் அடுத்தவர்கள் பார்த்து சந்தோஷப்படணும், அடுத்தவர்கள் பார்த்து நீ பெருமையா பேசணும், அடுத்தவர்களுக்காகவே வாழ நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மை பாவத்தில் போய் தள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கணும். அப்ப இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போறோம். குறிப்பிட்ட சில விஷயம் மட்டும் நம்ம சொல்லிருக்கோம். அப்போ ஒரு மனிதன் பாவத்திலே விழுவதற்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காரணியாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருத்தன் ஒரு பாவத்தை செய்யறான். அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. நல்லா இடத்துல கையேற்றான், தெளிவா நான் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு கொஞ்ச காலம் போய் மறுபடியும் அந்த தவறு செய்யறான். இப்படியே ஒரு பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டா இது ஒரு உண்மையுடைய பண்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியார் ஒரு பாவம் செய்து விட்டார். பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்துல கையேற்றார், தெரியவா
நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தார். உடனே அல்லாஹ் என்ன பண்றான், என் அடியான் தனக்கோர் இறைவன் இருக்கிறான் என்றும் அவனுக்கு ஒரு அல்லாஹ் இருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் விளக்கி அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அந்த பாவத்திற்கு பகரமாக அவனை தண்டிப்பான் என்றும் பயந்து அந்த பாவத்திற்கு ஏற்றவாறு மன்னிப்பு கேட்கிறான். அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்றான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்றத விளக்கி அவன் அந்த பாவத்துக்கு ஏற்றது மாதிரி நன்மைகளை வழங்குவான், அவன் நாடினால் மன்னிப்பான் என்பதை உணர்ந்து ஒருவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான். அப்ப அந்த அடியனுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்ச காலம் வாழ்க்கை பயணம் ஓடுது. இவர் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் மறந்துட்டாரு, திருப்பி அந்த பாவத்தை ஈடுபடுறாரு. இப்படி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? ஒரு தவறு செய்வாங்க, யா அல்லாஹ் இனிமே நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல ஒரு வாக்குமூலத்தை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு சில காலங்கள் கழித்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த பாவத்தை வந்து குதிச்சிருவாங்க. மறுபடியும் அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல இறைவன் இந்த மாதிரி மறுபடியும் பாவம் செஞ்சுங்க, இந்த பாவத்தை வந்து நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். திருப்பியும் அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இந்த அடியான் எனக்கு சொல்லி ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டிப்பான் அல்லது மன்னிப்பான், அவனுடைய பாவத்தை வந்து நான் மன்னிச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி சொன்னான். இந்த மாதிரி 3 முறை ஒரு அடியான் தவறு செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிடறான். மீண்டும் தவறு செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிடறான். மீண்டும் தவறு செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். 3வது முறையாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இனி அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும். அப்ப தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு தப்பு செஞ்சு இது என்ன, நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? அப்ப அல்லாஹ்வை நீ எப்படி நினைக்கிற? ஒரு தவறை நாம் செய்கிறோம், அந்த தவறுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் மன்னிப்பையும் வழங்குவான், அவன் தண்டிப்பது மிக கடுமையானவன் என்பதை எல்லாம் உணர்ந்தோடு தவறு செய்யறான், மன்னிப்புக்கிறான், தவறு செய்யறான், மன்னிப்புக்கிறான். அவன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ்வை பற்றி உன்னுடைய நினைப்பு என்ன? அப்படி சாகிறது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் மன்னிச்சுட்டே இருப்பானா? மனுஷனே ஒரு முறை தவறு செஞ்சுட்டு 2வது தவறு செஞ்சு மனுஷனை ஒதுக்க மாட்டேங்கிறானே. அப்ப அல்லாஹ் வந்து தண்டனை வழங்கக்கூடியது கடுமையானவன். இதுக்கு மேல நீ நாடியதை செஞ்சுக்க, என்கிட்ட மன்னிப்பு வரவே வராத. அதுக்கு அர்த்தம் என்ன? இனி அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும், பாவத்துடைய வாசலை திறந்து விட்டுருவான். நீ பாவத்திலே முடிவு போ, நாளைக்கு மறுமையில் வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் பாவத்துல சிக்கி தவிக்கிறார், அதுல இருந்து அவனால வெளியே வர முடியல. என்ன காரணம்? பாவத்திலிருந்து சில நபரை நம்ம எவ்வளவோ குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுவோம், எவ்வளவோ ஹதீஸ்ல சொல்லுவோம், சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லுவோம். இருந்தாலும் கூட சொல்றதெல்லாம் சரிதான் பாய், என்னால வர முடியல. என்ன பண்றது? இந்த பாவத்திலே நிலைத்திருப்பார்கள், அதிலிருந்து வர முடியாமல் அவரை தடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை செஞ்சு 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 அவர் அந்த பாவத்தோடு பின்னி படைச்சு பழகிட்டார். பழகிய காரணத்தினால அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியே வர முடியல. இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாதம் நம்ம சொன்னோம், ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு வருடத்திலையும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து சொல்லப்படுகின்றது. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம், அற்புதமான மாதம். நோன்பு என்பது என்ன? பாவங்களிலிருந்து காக்கக்கூடிய கேடயம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதத்துல உட்கார்ந்து நோன்பு திறந்த உடனே ஊத போயிடறாங்கல்ல, புகை விட்டு அவங்க என்னமோ புண்பட்ட மனசை வந்து புகை விட்டு ஆடுறது மாதிரி நோன்பு திறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டீக்கர்ல இருந்து புகை பூட்டி குடிக்கிற பழக்கம். என்ன காரணம்? நோம்புல கூட அப்படி பண்ணாங்கன்னா என்ன சொல்றது? அப்ப இந்த மாதத்துல கூட அம்மான விடுமுறைன்னு சொன்னா அதுக்கு முழுமையாக கனெக்ட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். சில பேர் என்னமான நக்கலா சொல்லுவாங்க, உலகத்தில் இல்லாதே நான் பண்ணேன், ஏன்பா அந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினேன், உலகத்தில் இல்லாததா
எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. வட்டினா வந்து நேரடியா காசு கொடுத்து அதை மட்டும் நம்ம வட்டி நினைச்சு சொல்றோம். வட்டியினுடைய சாயல்கள் நிறைய இருக்கு. ஒரு பைக் எடுக்கிறோம், காசு கொடுத்து எடுத்தோம்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய், மாசம் அதான் இன்ஸ்டால்மெண்ட் சொல்றாங்கல்ல, அப்படி கொடுத்து எடுத்துன்னு சொன்னா 1.5 லட்சம் ரூபாய். அப்ப 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான். என்ன காரணம் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுவான், இது வந்து சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வட்டி தான். அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள்? யாரும் செய்யாது, உலகத்தில் இல்லாத நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், வட்டிங்கிறது மட்டும் சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு நக்கலாக குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ்களை செவிமடுக்காதவர்கள் உலகத்துல செய்யாதையா நான் செய்யறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி மேல சொன்னோம்ல, எந்த பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள் என்னவோ அதுதான் வந்து அது வெளிவர முடியாத காரணமும் அதுதான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இது பாவம் என்று தெரிந்தும் அதை செய்வார்கள். ஆனால் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க பாருங்க, சூரத்துல் பக்ராவுடைய 2:22ல நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அப்படிங்கிறது தெரியுது. ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது எப்படி வரலாம்? அஷ்ஹது, அவனுடைய முதல் வார்த்தையே நான் சாட்சி சொல்றேன். என்னத்தை பத்தி சாட்சி சொல்ல போறேன்? அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கறத நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு இஸ்லாத்துக்குள்ளே வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதி படைத்த இறைவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அல்லாஹ்வை தவிர அப்படிங்கிறத சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வர்றான். கபரை கட்டி பிடிச்சு அழுகிறான். தொழுகையினுடைய நேரங்கள்ல சந்தனப்படத்தை தூக்கிட்டு போறான். பஞ்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இறைவனுக்கு வெறுப்பு வரக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய காரியங்களை ஈடுபடக்கூடிய காட்சி பார்க்கணும். அவனுக்கு அல்லாஹ்னா யாருக்கு தெரியாதா? அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்பது அவனுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். அவர்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி 2:42 அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யிடம் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு பொருளினுடைய தரத்தை சொல்லி தான் நம்ம வியாபாரம் செய்யணும். அதுல 10 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பாவத்தை சம்பாதிச்சு போயிடக்கூடாது. பெரும்பான்மையான வியாபாரம் மூலமாக பெரும்பான்மையான பாவங்களை வந்து முஸ்லிம்கள் சம்பாதிக்கிறாங்க. காரணம் என்ன? இதை எதுவுமே கிடைக்காது. வித்தா 10 ரூபா தான் கிடைக்கும். பச்சை போய் வித்தா 10 ரூபா தான் கிடைக்குமா? 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை விற்கிறாங்க. துணி கிடைக்கலாம் அப்படின்னு வச்சுக்கல, 200 ரூபா 3 ரூபா வாங்க, வித்தா 10 ரூபா தான் கிடைக்கும். கண்கூடா தெரியுதா இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, அசலுக்கு தான் நான் தரேன், அசலுக்கு தான் தருவான். அவன் அசலுக்குலாம் தர மாட்டாங்க. அப்ப அதுல லாபம் இருக்குதுன்னு தெரியுது, பொய்யும் சொல்லி வித்துறோம்னா 10 ரூபா தான் கிடைக்கும்னு சொன்னா அவனுமா பாவம், கிடைக்கிறதே 10 ரூபா நான் வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அப்ப கஸ்டமரை வந்து மயக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம்? மறைமுகமான ஒரு பொய்யை சொல்றோம். 10 ரூபா தான் கிடைக்கும், 10 ரூபா கிடையாது, நல்ல லாபம் கிடைக்கும். அதை ஏமாற்றி இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கணும். பொய் சொல்லி இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஒரு உடஞ்ச பொருளா இருக்கும், அல்லது டேமேஜான ஒரு பொருளா இருக்கும், அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் போய் பொருள் வச்சுக்கல, அது நல்லா தான் நீங்க வாங்கிட்டு போய் ஒரு வாரம் தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதை சொல்லாம வித்துடுறது. ஒரு வாரம் கழிச்சு தூக்கிட்டு வருவான், பாய் நம்ம பொருளை கொடுத்தீங்க, நான் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தெரியும். கொண்டு வந்துட்டானே, என்ன சண்டை போற போறான்னு சொல்லி அவனுடைய மனசுக்கு தெரியும். அதை சொல்லாம வித்துடுறது. திருப்பி அந்த பொருளை கொண்டு வரும் பொழுது எனக்கு செக் பண்ணிட்டு தான் வாங்கி கொடுங்க இப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தை நம்ம சொன்னோமோ அதுக்கு சப்போர்ட்டாக நாமே நடந்து கொள்ளக்கூடிய காட்சி பார்க்கணும். செக் பண்ணி உங்களுக்கு தான் நான் செக் பண்ணேன், நல்லா தானே இருந்துச்சு, நீங்க தான் வாங்கி கொடுத்து இதே பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அறிந்து கொண்ட எல்லாமே தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் அந்த மாதிரி பண்ற, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சி பார்க்கணும். ஒருவர் ஒரு மானக்கேடான ஏதாவது ஒரு செயலை செய்து
அல்லது தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தருவார்கள். ஒரு தவறு செஞ்சுட்டா ஒரு இறை விசுவாசி பண்ணுவாரு, அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே கட்டுப்படக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே பயப்படக்கூடியவர். அந்த தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் தப்பு செஞ்சேன், அறிந்து அறியாமல் நான் தப்பு செஞ்சேன், பாவத்தை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். அல்லாஹ்வை தவிர யார்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தாம் செய்த அந்த பாவத்தின் மீது நிலைத்திருக்க மாட்டார்கள். நல்லா தெரியுது, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனிதர்களாக பாவத்தை மன்னிக்க முடியாது. எத்தனையோ கூட இறை தூதர்கள் வந்தாங்க, அவர்களுக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுக்கல. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை இறை தூதர்களுக்கு இருக்குதா? அவர்களே நாளை மறுமையை எடுத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்கத்துல அப்ப அறிந்து கொண்டே பாவம் செய்யக்கூடிய பல்வேறு மக்கள் நாம பார்க்க மாட்டியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் உணர்கின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு இது ஒரு பாதையாக அமைந்து விடுகின்றது. இந்த பாவத்தினுடைய தூண்டுதல்ல ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய தூண்டுதல் யார் அப்படின்னு சொன்னா, நேற்று பார்த்தோம், யார் பார்த்தோம்? பெண்கள் செய்தி ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதனை பாவத்தில் தள்ளுவது மேல நிறைய விஷயங்கள் சொன்னோம். அதில் சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னோம். அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பயான் நீங்க எந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கீங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரியலையா? ஒரு மனிதனை பாவத்துல தள்ளி விடுறதுக்கு முக்கியமான காரணம் அங்க தெரியுமா? நேற்று சொன்னோம். அது என்ன சொல்லியாச்சு? சொல்லு. எண்ணங்கள். இது நேற்று சொல்லியாச்சு. நெருக்கடிகள், அந்த ஆசைகள் தான் எண்ணங்கள் சொல்லிருக்கீங்க, சொல்லியாச்சு. இது இல்லாம முக்கியமான ஒரு காரணம் சொல்லிருக்கோம். யாரும் சொல்றாங்க லேடிஸ்ல பெண்கள் சைடு சரி. பாவத்துல ஒரு மனிதனை விளைவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தூணாக ஷைத்தான் செயல்படுகிறது. ஷைத்தான் சொன்னோம். ஷைத்தான்னா யாரு? அவனை பற்றிய செய்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத பெண்கள் செய்வது ஆரம்பிச்சு ஆண்கள் செய்து முடிங்க. ஷைத்தானை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை ஒன்னா சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதவங்களுக்கு அது ஒரு புது செய்தியா இருக்கும். ஷைத்தானை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க. மைண்ட்ல சொல்லுங்க. பெண்கள் பற்றி ஷைத்தான் பத்தி எதுவுமே தெரியாதா? எத்தனையோ ஹதீஸ்கள் சபிக்கப்பட்டோம், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டோம். வேற நெருப்பால் படைக்கப்பட்டோம். வேற நிறைய செய்திகள் சொல்லலாம். புரியல? வழிகெடுப்பவன். ஓகே. வீணான எண்ணங்களை நம்ம மனசுல வீணான எண்ணங்களை உருவாக்குவோம். ஆண்மை பகனை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவார். அதுதான் வீணான எண்ணங்கள், ஊசலாட்டங்கள். தீமையை செய்ய தூண்டுவோம். ஒரு மனிதனை தீமைப்பால் விளைவிற்குண்டான எண்ணங்களை சொல்லக்கூடியவன். வேற அல்லாஹ்வை சத்தியம் செய்கிறாங்க. நம்மளே எப்படி வழிபடுறோம்ல, முன்பிறமோ பின்பிறமோ 2 வாரத்துக்கு 4 பிறமோ இருக்கிறோம். மாஷா அல்லாஹ்விடத்துல சத்தியம் செய்கிறான்.
மனிதர்களை எப்படியெல்லாம் நான் வழிநடத்துவேன், முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம் அப்படின்னு சொல்லி. வேற நிறைய கேட்டா சரி, ஓகே. இப்ப இது கூட ஒரு செய்திகளை வந்து நம்ம சைத்தான் குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? நீங்க சொல்ல முடியுமா? சைத்தானை பற்றி திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அல்லாஹ் வந்து எதிரின்னு சொல்லல. திருக்குர்ஆனுடைய பல வசனங்களை சைத்தானை பற்றி பேசும்பொழுதுதான் என்ன சொல்றான்? அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. ஒருத்தன் எதிரியா இல்லையா அப்படிங்கறத அறிந்துக்கிறதுக்கு சில நேரங்களில் கஷ்டப்படுவோம். ஏன்னா உள்ளத்துல வந்து நம்மளை பற்றியான கெட்ட எண்ணங்கள் போயிடுச்சா போகலையா, நம்ம மேல இன்னும் வெறுப்பதான் இருக்கானா குரோதமா தான் இருக்கானா அப்படிங்கிற செய்திகளை தெரியாமல் இருப்போம் எதிரியை பொறுத்த வரைக்கும். ஆனா பகிரங்கமான எதிரி அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி பிஜேபி காரன் எதிரியா பகிரங்கமான எதிரியா அப்படின்னா நம்ம தெரிஞ்சிடும். பகிரங்கமான எதிரி இஸ்லாமிய சமூகத்துக்கு பகிரங்கமான எதிரின்னு சொல்லி நம்ம அழகா முடிச்சோம். ஒரு பிஜேபி காரனை பார்த்தாலே நம்ம அவனை அன்பா தான் பார்ப்போம், அவன் நம்மளை எப்படி பார்ப்பான்? அவனை பகிரங்கமான எதிரியா பார்ப்பான். அப்ப சைத்தானை பற்றி திருமறை குர்ஆன் பல இடத்துல சொல்லும் பொழுது, சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, அவனை நீங்கள் பகிரங்கமான எதிரியாகவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா பக்கத்துல கொண்டு வந்தாங்க. சைத்தான பக்கத்துல ஒரு இன்ச்சு கூட நீ அவனை நீ வந்து அனுமதிச்சாத, அவனுக்கு பகிரங்கமான எதிரியா இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். இப்ப சைத்தானை பற்றியான விஷயங்களை நாம அறிந்து கொள்ளும் பொழுதுதான் எதிரின் விஷயங்கள, எதிரியினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிட்டோம்னா அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு நாம சில விஷயங்களை வந்து கையாள முடியும். இப்ப நம்ம வந்து எதிர்த்து வர்றோம், நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு வர்றோம், அல்லது நம்மளை ஏதோ ஒரு பண்ண வர்றோம், அவனுடைய பலகீனத்தை நம்ம ஆட்டி பிடிச்சோம்னு வச்சுங்களேன், அப்படியே ஓடிடுவான். அவனுடைய பலகீனம் தெரியலன்னு சொன்னா அவன் நம்ம அழகா சாப்பிட்டு போயிடுவான். அப்ப எதிரியினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த பாவத்திலிருந்து நம்ம அழகா தப்பிச்சுக்கலாம், மீண்டுக்கலாம். இப்ப சைத்தானுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில சைத்தான் நம்மளை வந்து இன்னைக்கு நேத்து கெடுக்கக்கூடியவன் கிடையாது. சைத்தானுடைய சூழ்ச்சி இன்னைக்கு மட்டும் தான் இருக்குதா? இன்னைக்கு நேத்து கிடையாது. அது எப்பயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? சைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்று எப்ப முடிவு செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட உடனே முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள இருந்து இன்றைய டேட் வரைக்கும் நம்ம வரைக்கும் சைத்தானுடைய அனுபவங்கள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. சைத்தானுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது. இப்ப ஒருத்தர் ஒரு துறையில அனுபவம் மிக்கவர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கு நம்ம எடுக்கணும்னு சொன்னா இது சம்பந்தமான உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குதா? அனுபவம் வந்தா அதுக்கு தகுந்த காசு வரும். அப்ப எந்த ஒரு வேலையில நம்ம செலக்ட் பண்றதா இருந்தாலும் அனுபவம் தான், குறைஞ்சது ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு பிரியாணி செய்யணும்னு சொன்னா ஏற்கனவே பிரியாணி போட்டிருக்கீங்களா? பிரியாணியுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா? 1 கிலோக்கு எவ்வளவு இஞ்சி பூண்டு போடுவீங்க அப்படிங்கிற அனுபவம், 1 கிலோக்கு எத்தனை பார்சல் வரும், அனுபவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோக்கு 8 பேர் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அனுபவம் இல்லாதவங்க ஒரு 10 பேர் 5 பேர் சாப்பிடலாம் அப்படின்வாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் வேலை செய்ய போறோம், அந்த மாத்திரம் வந்ததுன்னா முதல்ல தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மாத்திரம் வந்திருக்கும். அதனுடைய அனுபவம் ஏற்கனவே ஒரு வருஷமாவது மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சவனா இருக்கணும். அப்ப அந்த எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, டெய்லர் புதுசா வரணும் பொறுமை தேவை, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா
அனுபவம் வாய்ந்த டெய்லர்களை அப்படியே லட்சமா தூக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அதனுடைய அனுபவங்கள் தேவை. நம்முடைய அனுபவம் இருக்கிறதையே ஆகபட்ச மனிதனுடைய அனுபவங்கள்ல இருக்கிறதையே ஆகபட்ச அனுபவங்கள் என்பது எத்தனை வருஷம் இருக்கும்? நம்ம ஆயுள் முழுவதுமே வச்சுக்கல 70 வருஷம் வச்சுக்கல, 70 வருஷம் அனுபவசாலி. அடுத்த ஒருத்தர் உலகத்துல அப்படி தேடி பார்க்கும் பொழுது ஒரு 125 வருஷம் தான் வாழ்றாங்க. 125 அனுபவத்தையே வச்சுக்கங்க. சைத்தானுடைய அனுபவம் எவ்வளவு? ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு சைத்தான் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ படைக்கப்பட்டாங்க? அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவனுடைய அனுபவம். அப்ப அவனுடைய அனுபவத்துக்கு முன்னாடி யாரை நிக்க முடியுமா? பிரம்மாண்டமான ஒரு விஷயங்க. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். ஆதமுக்கு எல்லோரும் சுஜூது செய்யுங்க, அவனுக்கு சிரமணியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான். உத்தரவு போட்ட மறுசெகண்ட் எல்லா மாணவர்களும் எல்லாரும் சுஜூது செய்யறாங்க, சிரமணிக்கிறாங்க. இப்லீஸை தவிர சைத்தான் மட்டும் என்ன பண்ணல? சுஜூது செய்யல. ஏன் நீ சுஜூது செய்யல? உன்னை ஆதமுக்கு சுஜூது செய்யாமல் எது சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றா சைத்தான்? பெருமையை கூடி காட்சி பார்க்கணும். என்னைய வந்து நெருப்பால படிச்ச, அவரை மண்ணால படிச்ச. நெருப்பு பெருசா மண்ணு பெருசா? யாருக்கிட்ட சவால் வருவான்? யாருக்கிட்ட ஏத்து பேசுறான்? அல்லாஹ் வந்து ஏத்து பேசுறான். இந்த சம்பவம் எல்லாம் அப்படியே நடக்குது. நல்ல கவனிச்சு கேளுங்க. ஆதமே எல்லாம் படைக்கிறான், சஜ்தா செய்ய சொல்றான், எல்லாரும் சஜ்தா செய்யறாங்க. சைத்தான் மட்டும் சஜ்தா செய்யல. கேட்டா நான் நெருப்பு, அவர் மண்ணு அப்படின்றான். அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த இடத்துல ஒரு சைத்தானை குறித்து எச்சரிச்சுட்டு போறான். யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அண்ணா என்ன சொல்றான்? இந்த விஷயத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னா மைக்ல சொல்லுங்க. சைத்தானை விரட்டி அடிச்சிடறான். சீ சைத்தானே போன்னு சொல்லி விரட்டப்பட்டவனாக என்ன பண்றான்? அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேற்ற அல்லாஹ் போயிடுறான். சொல்லுங்க. மரத்தை வந்து நீங்க மரத்தை நினைக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை யாருக்கு அல்லாஹ் போடுறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும். எல்லாமே என்னங்க உன்னுடைய விருப்ப பிரகாரம் சொர்க்கத்துல எப்படி வேணாலும் இருந்துக்க, எதை வேணாலும் சாப்பிடு, எப்படி வேணாலும் இருந்துக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நல்லா கவனிங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணான்? ஹலாலாக்கிட்டாங்க. என்ன எங்க வேணா போய்க்கணும், எப்படி வேணாலும் இருந்துக்க, உன் மனமோட போக்க இருந்துக்க. ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மரத்தை மட்டும் நெருங்கிறாங்க. எந்த கண்டிஷனுமே அல்ல சொல்ல, ஒரே ஒரு கண்டிஷன் விட்டாங்க அப்படின்னா. அல்லாஹ் போனது நல்லா கவனிங்க. அல்லாஹ் போனதுக்கு அப்புறம் சைத்தான் வரான். சைத்தானுடைய முதல் அனுபவம் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றான். சைத்தான் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பெண்கள் போது தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு சைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? இந்த மரத்துல உள்ள பழத்தை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமா இருந்துருக்கீங்க. அதனால வந்து இந்த பழத்தை வந்து நீங்க சாப்பிடுங்க. அது சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் வந்து அதை உங்களை தடை வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப சைத்தான் என்ன சொல்றான்? அல்லாஹ் எதுக்கு தெரியுமா மரத்தை நெருக்கூடாதுன்னா, அதுல உள்ள கனிகளை புசித்தால் நீ இங்கேயே நிரந்தரமா தங்கிவிடுவீர்கள், சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் இந்த மரத்தை வந்து நெருக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க அந்த இடத்துல வைக்கிறான். அது தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுடைய நன்மைக்காக இதுதான் பெரிய பாயிண்ட். எல்லாரும் தான் சரி. அல்லாஹ் எது சொன்னா தெரியுமா? இந்த கனியை புசிச்சா சொர்க்கத்திலேயே நீங்க நிரந்தரமா தங்கிடுவீங்க
சொல்லிட்டு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் கல்பினான். அவ்வளவுதான், இதுதான் மேட்ரு. அப்ப இந்த கடைசி மேட்ரு, நான் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு மனிதரிடத்துல இப்படி சொன்னாலே மனுஷன் கரைஞ்சிருவான். எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உனக்கு ஏதாவது கெடுதல் நினைக்க போறேன்னா, நான் ஒரு நல்லதுக்கு தான் போய் சொல்றேன், என்னைக்காவது நான் உனக்கு கெடுதல் நினைச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் சொல்லணுவான், மனிதன் கரைஞ்சிருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சைத்தான் வந்து இந்த வார்த்தையை போடுறான், நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பின்னாடி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஆரம்பித்த இந்த வழிகேடு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல சைத்தான் முதல் மனிதன் அப்பதான் நல்லா படைக்கிறான். இது அந்த சம்பவம் அந்த நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். படைச்சு செய்யறான், அப்புறம் நல்லா சொல்லிட்டு போயிடறான். அப்போ வந்து நல்லா சைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி போயிட்டான். சைத்தானுடைய அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல ஆசை வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டு அந்த மரத்து பக்கத்துல இருந்தாங்க, கனியை புசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாங்க. அங்கிருந்து அல்லாஹ் என்ன பண்ணான், கோபிக்க சைத்தானுடைய முதல் அனுபவம். அதாவது அல்லாஹ் வந்து சைத்தான் சொல்லிட்டு போயிடும், ஒரு தப்பு செஞ்சுறாங்க. தவறு செய்யறதுக்கு பிறகு அல்லாஹ் மறுபடியும் வரான். வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், சைத்தானை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் உன்னை சொல்லலையா? அதவே இவன் வந்து மனிதனை வழியக்கூடியவன், இவனிடத்துல கொஞ்சம் உஷாரான்னு சொல்லி நான் உன்னை சொல்லலையாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னதுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன பண்றான், பூமிக்கு அனுப்புகிறான். இப்ப சைத்தானுடைய அனுபவங்கள் என்பது சாதாரணமான அனுபவங்கள் கிடையாது. பல நபிமார்களை நேருக்கு நேர் சந்தித்தவன், பல சஹாபாக்களை நேருக்கு நேராக சந்தித்தவன், பல இறைவனுடைய நல்ல அடியார்களை நேருக்கு நேர் சந்தித்து பல கூட்டத்தாரை சைத்தான் வழிகெடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான எதிரி சைத்தான், பட்டியங்கமான எதிரி. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள்ல சைத்தானை பற்றி நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுல அந்த சம்பவங்கள் பாருங்க, 7வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா அல்லாஹ் வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். அது ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் படிக்குமா. 7வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை ஒரு ஆள் படிங்க. குர்ஆன் இருக்கா கையில, மொபைல்ல? 11 ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வசனங்கள் படிங்க. 11 ஒரு ஆளு, 12 ஒரு ஆளு, 13 ஒரு ஆளு. ஆண்களுக்கு ஒண்ணு, பெண்களுக்கு ஒண்ணு. பெண்கள் 16வது வசனத்தை படிங்க. டைம் முடியும் போது 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம். நிச்சயமாக நான் உங்களை படைக்க கருதி உங்களை ஆதமிட்டு உங்கள் முதல் தந்தையாகிய ஆதமின் உருவ ரூபினர் நாம் வானவர்களுக்கே நோக்கிய ஆதமுக்கு சில பணிகள் என கட்டளையிட்டும் இதை தவிர மற்ற வானவர்கள் அனைவரும் அவருக்கு பணிதவில்லை. சரி, நிச்சயமாக நாம உங்களை படைத்தோம், பின்பு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம், பிறகு ஆதமுக்கு பணியுங்கள் என்று மலக்குமார்களிடம் கூறினோம். இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் பணிந்தார்கள். இப்லீஸ் மட்டும் அந்த வந்து சுஜூது செய்யல, பணியாத ஒருவனாக இருந்தான். அடுத்து 12 நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ பணியாத இருக்க உன்னை தடுத்தது யாரு என்று அல்லாஹ் கேட்டான்.
நான் அவரை ஆதமை விட மேலானவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இப்ளீஸ் பதில் கூறினான். நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ சரிதா செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், உன்னை எதுக்கு எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லா கேட்கும் பொழுது, ஆதமை விட நான் சிறந்தவன், ஆதமை விட நான் மேலானவன். காரணம் என்ன? என்னை நீ நெருப்பினால படைச்ச, ஆதமை மண்ணால படைச்ச அப்படின்னு சொல்லி இப்ளீஸ் பதில் சொல்லுவான். அடுத்து பெண்கள் பதில சீக்கிரம் படிக்குமா? நீ இறங்கிவிட்டு ஏழு பெண்மை நீ வெளியேறு, நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தோரை ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் கூறினான். இங்கிருந்து போயிரு, நீ பெருமை அடிப்பதற்கு இது இடம் கிடையாது. அதனால நீ இங்கிருந்து வெளியேறு, நீ சிறுமைப்பட்டவனை ஒருவனாக ஆகிவிட்டாய். அடுத்து இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் இப்ளீஸ் வேண்டினான். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லி சைத்தான் அல்லாஹ்விடத்துல ஒரு பர்மிஷன் கேட்கிறான். அது என்ன பர்மிஷன்ங்கிறது அடுத்த வருஷத்துல படிங்க. பெண்கள் பகுதி. அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவன் சரி, உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்து குர்ஆன் வசனத்தை பார்த்து படிங்க. 16வது வசனம். நீ என்னை மதிக்கற்றவனாக ஆக்கியதின் காரணத்தினால் உன்னுடைய நேரான பாதையில் தடுப்பதற்காக வழியில் அவர்களுக்காக திட்டமாக உட்கார்ந்து கொண்டேன் என்று கூறினார். நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கிவிட்டதன் காரணத்தினால ஆதமுடைய சந்ததிகள் யாரு? இங்க பயன் கேட்க வந்தவனா யாரு? ஆதமுடைய சந்ததிகள். ஆதமுடைய சந்ததிகளுடைய நேரான பாதையில நான் உட்கார்ந்துருவேன் அப்படின்னு யார் சொல்றா? சைத்தான் சொல்றான். அடுத்து 17 பெண்கள் போதி. அஸ்லாம் இகழப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் நீ இங்கிருந்து வெளியேறி 17 நீ என்னை வழிகோட்டில் விட்டுவிட்டதால் அவர்களுக்காக உனது நேரான வழியில் உட்கார்ந்து கொள்வேன். அடுத்த வருஷம் அது 16வது வருஷம் 17வது வருஷம் 17 1 7 சொல்லுங்க. 7வது அத்தியாயம் ஆண்கள் பதில் சொல்லுங்க. 17 அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர் பலத்திலும் அவர்கள் இடப்பக்கலிலும் வந்து அவர்களை நிலைக்கெடுத்து ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலானோரை உனக்கு நன்றி காண மாட்டாய் என்று கூறினான். சைத்தான் சொல்றான், அந்த மாதிரி ஆதமுடைய சந்ததிகளை வழியெடுப்பதற்காக உட்கார்ந்துக்குவேன். எப்படி உட்கார்ந்துக்குவேன்? அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துக்குவேன், அவருடைய பின்னாடி, அவருடைய வலப்பக்கத்துல, அவருடைய இடப்பக்கத்துல. அப்ப சுத்தி முத்தி பார்த்தா சைத்தான் தான் நான் இருந்து வழியெடுப்பேன். அதனால யாரும் உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதாகவோ உன்னை வணங்குபவர்களாகவோ நீ காண மாட்டாய். அல்லாஹ் சொல்றோம். ஆதமுடைய சந்ததியுடைய வலப்பக்கம், முன்னாடி, பின்னாடி, இடது, வலது, இப்படி எல்லா பகுதியிலும் நான் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆதமுடைய சந்ததிகளை வழித்தோன்றலை நான் நெருக்கடி கொடுப்பேன். எதுக்கு நெருக்கடி? நன்மைகள் செய்ய விடாமல் தடுப்பேன். அதனாலதான் பெரும்பான்மையான மக்கள் பாவத்தில் வந்து இருக்கிறாங்க. அடுத்து 18 ஆண்கள். அதற்கு நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. அவர்களை உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினார். என்ன சொல்றான்? நீ சபிக்கப்பட்டவனால இங்கிருந்து வெளியேறிடு. அப்படி யாராவது நல்லா சொல்றாங்க, முக்கியமான பாயிண்ட். அப்படி யாராவது உன்னுடைய பேச்சை கேட்டு
யாருடைய பேச்சை கேட்டு? சைத்தானுடைய பேச்சை கேட்டு உன் பின்னாடி வர்றான்னு சொன்னா உன் பின்னால் வரக்கூடிய எல்லாரையும் நான் நரக நெருப்புல போட்டு ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நல்லா சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். அடுத்து 19 சீக்கிரம் சொல்லுமா. பெண்கள் 19. பின்னர் இறைவன் ஆதத்தை நோக்கி, ஆதமே, நீ உமது மனைவியுடன் இச்சொல்லில் வசிப்பதற்கு நீங்கள் இருவரும் விரும்பிய இடங்களுக்கு சென்று விரும்பலாம். புசியுங்கள் என்னும் இந்த மரத்தின் சமீபத்திற்காக நீங்கள் செல்லாதீர்கள். அவ்வாறு சென்றால் அதனால் உங்களுக்கு நீங்களே தீர்த்து கொண்டு ஆகியவர்கள் என்று கூறினான். கொஞ்சம் நல்லா வாசிக்கிறவங்கள கொஞ்சம் பேசணுமா? நம்ம குறை சொல்றது இல்லை, நேரங்களை குறைவா இருக்கு. அதெல்லாம் ஆர்வம். இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப சைதான் வந்து அல்லாஹ்விடத்துல சொல்றான், ஆதமுடைய சந்ததியில வந்து வெளியிருப்பேன், அவங்க முன்னாடியே அவங்க பின்னாடியே அவங்க வளர்ந்து அவங்க இடது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வந்து சைதான் வந்து சபதம் போடுறான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி உன் பேச்சை கட்டி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வந்து நான் நரகத்துல போட்டு நிரப்புவேன். இது எல்லாம் அந்த சபையில தான் அல்லாஹ் சொல்றான். அந்த சபையில ஆதம் படைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அதுக்கு பின்னாடி அந்த சபையில தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. நல்ல கவனிங்க. இந்த நிகழ்வை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, மலக்குகள் பார்க்கறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கும் ஷைத்தானுக்கும் இடையேயான அந்த உரையாடலை எல்லாருமே கவனிக்கிறாங்க. இதுதான் இங்க மேட்ரு. அதுக்கு பின்னாடி என்ன? அதுக்கு பின்னாடி தான் என்ன சொல்றான், ஆதமே இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி பார்த்து என்ன சொல்றான், நீனும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துல குடியேறி நீங்க விரும்பியதையெல்லாம் செஞ்சுக்கங்க, இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்கிடாதீங்க. அப்படி அந்த மரத்தை நீங்க நெருங்கின்னு சொன்னா அநியாயம் செஞ்சவளாக இருவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்து ஆண்கள் பகுதியில, எனினும் அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த அவ்விருவருடைய வெற்றுத்தலங்களை அவ்விருவருக்கும் வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவ்விருவருக்கும் ஊசலாட்டத்தை உண்டாக்கினான். அவர்களை நோக்கி, அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மாணவர்களாக ஆகிவிடுவீர்கள், அல்லது இச்சோனப்பதை நிரந்தரமாக தங்குவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேற எதற்கும் இந்த மரத்தை விட்டும் உங்கள் இருவரையும் உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினார். அந்த மரத்தினுடைய கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மலக்காயிருவீங்க, ஒன்னும் மலக்கா போயிருவீங்க. அப்படி மலக்காயிருவீங்க, சோனத்திலே நீங்க நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்பதற்காக தான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சைத்தான் வந்து சொல்றான். அடுத்து அவன் 21. நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் உபதேசம் செய்பவர்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்தான். நான் உன் ஃப்ரெண்டுப்பா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இவ்வளவையும் நான் உனக்கு நல்லதை மட்டும் தான் செய்யறேன், உனக்கு நற்போதனை செய்வனாக இருக்கிறேன் என்று அவங்களிடத்த சத்தியமா நான் நல்லதுதான் சொல்றேன். இப்படி மனிதனுடைய உள்ள என்ன ஆகும், சரி இதுல இருந்து தவறு இல்லை கூட, இதுதான் மேட்டரா. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலகீனமா போயிடுது. இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தினுடைய கனியை வந்து புசிக்கிறாங்க, பாவத்துல ஈடுபடுறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறது. அல்லாஹ் என்ன சொல்றான், மரத்தை நெருங்காத கனியை புசிக்காத சொல்லி அல்லாஹ்வுடைய ஆண்டு. அந்த அல்லாஹ்வுடைய ஆர்டரை மீறும் பொழுது அவர் பாவத்தை விட்டுறார். சரியா? இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான மேற்கண்ட விஷயங்களை வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. பாரதமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 5 நிமிஷம் இடைவேளை. சரியாக 12:50க்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்.